Hi viewers, good evening and good day. This is Sheikh Dawood from JST Properties and Realtors at Trichy. Welcome to my YouTube channel JST Properties and Realtors. Friends, exactly where we located now at Yelandapatti. Yelandapatti actually எங்கே சிட்டிட் ஆயிருக்குன்னா திருவெரும்பூர்லேருந்து ஒரு 11 கிலோமீட்டருங்க, சூரியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரு, மாத்தூர்லேருந்து ஒரு நியர் அபவுட் ஒரு 5-6 கிலோமீட்டரு. அது மாதிரி இந்த பழங்கானக்குடியிலேருந்து பக்கம். இது ஆக்சுவலாக என்ன ரோட்டுன்னா உங்களுக்கு வந்து திருவெரும்பூர் டு சூரியூர் ரோட்டில் சூரியூருக்கு முன்னாடி 4 கிலோமீட்டர் முன்னாடி அது மாதிரி திருவெரும்பூர்லேருந்து வந்தீங்கன்னா திருவெரும்பூர் டு சூரியூர் உங்களுக்கு வந்து சூரியூர் வயா கீரனூர் புதுக்கோட்டை பஸ் ரூட்டு. அதில் வந்து மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 500 மீட்ரு பக்கத்தில் நம்ம சிட்டியோட் ஆகிருக்கோம். இது இந்த புது பில்டிங் தான் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட வந்து ஒலிம்பிக் அகாடமி. இந்த ஜூம் பண்ணுற பாருங்கள், அது ஒலிம்பிக் அகாடமி ஆன் ரோட்டில் இருக்க அந்த அகாடமி. அது ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு பேரலில் பேக் சைடு வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஜெயிலு, அப்புறம் வந்து சிப்காட் எல்லாம் கவர்மெண்ட் பில்டிங்ஸ், அஃபிஷியல் பில்டிங், சிப்காட்டு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் இது ஒன்று ஒன்றா வந்துட்டுருக்குங்க. ப்ராஜெக்ட் நிறைய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய வந்துகிட்ருக்கு, எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இந்த ரிங் ரோடு பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணுற பார்த்திங்கன்னா இந்த ரிங் ரோடு பார்த்திங்கன்னா அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடுன்னு பேர். இந்த ரிங் ரோட பர்பஸ் வந்து 5 NH வந்து இது லிங்க் பண்ணுதுங்க. இது இந்த ரிங் ரோடோட ஸ்ட்ரெச்சு வந்து பார்த்திங்கன்னா நியர் அபவுட் 26 கிலோமீட்ரு. 26 கிலோமீட்ரு எப்படின்னா எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு இந்த ரிங் ரோடு இந்த அந்த கார்லாம் போய்ட்டுருக்கு தான் ரிங் ரோடு பக்கத்தில் தான் நம்ம நிற்கிறோம். இந்த இது முன்னாடி சொன்ன மாதிரி இது ரிங் ரோடோட ஸ்ட்ரெச் வந்து பார்த்திங்கன்னா நியர் அபவுட் ஒரு 26 கிலோமீட்ரு, 26 கிலோமீட்ரு. இது வந்து எந்தெந்த 5 NH வந்து லிங்க் பண்ணுதுங்க. இது வந்து லெஃப்டில் வந்து உங்களுக்கு வந்து பழங்கானக்குடி, அடுத்து துவாக்குடி அசூர் டோலு, தஞ்சாவூர் NHயில் போய் அது வந்து ஜாயிண்ட் ஆகும். இப்போ அப்படி பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் NH, அடுத்து திருச்சி புதுக்கோட்டை NH, அடுத்து திருச்சி மதுரை NH, அடுத்து திருச்சி கரூர் NH, அடுத்து திருச்சி திண்டுக்கல் NH. இந்த மாதிரி ஒரு 5 NH வந்து லிங்க் பண்ணுறதுனால இது இந்த ரிங் ரோடு வந்து ஃபெமிலியரான ரிங் ரோடு. இந்த ரிங் ரோட்டை போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு பஞ்சாப்பூர்லேருந்து ஆரம்பித்து துவாக்குடி வரைக்கும் நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட்டு நிறைய வந்துட்டு, நிறைய ப்ரொமோட்டர்ஸ், ப்ரைவேட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து நிறைய ரெசிடென்ஷியல் பிளாட் வந்து ப்ராஜெக்ட் ஆரம்பித்து எல்லாமே நிறையா போயிட்டுருக்குங்க. உங்களுக்கு வந்து டெல்டாலேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு தஞ்சாவூரை தாண்டி உங்களுக்கு கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, பூம்புகார், அதுமாரி இங்கே தரங்கம்பாடி, பொறையார், இப்படி வந்தீங்கன்னா நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம், முத்துப்பேட்டை, இந்த மாதிரி லைன்லேருந்து டெல்டா சொல்கிற டெல்டா எண்டுலேருந்து வந்தீங்கன்னா வேதாரண்யம், கோடியக்கரை, திருவாரூர், காரைக்கால், நாகப்பட்டினம், நாகூர், இந்த ஏரியாவிலேருந்து நீங்கள் வந்து திருச்சிக்கு வந்தாலும் சரி, இல்லை மதுரை போனாலும் சரி, இல்லை வந்து ஊட்டி, கொடைக்கானல், அதுமாதிரி மெயின் டூரிஸ்ட் பிளேஸ் போகிறனாலும் இந்த ரிங் ரோட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஃப்யூச்சரில். இது தான் இப்போக்கி இந்த ரோடு தான் இது. ஏன்னா திருச்சி சிட்டியை வந்து நம்ம டச் பண்ணாமல் போகிற ரோடு இது வந்து அந்த டெல்டாலேருந்து வரவங்களுக்கு வந்து திருச்சி ரீச் பண்ணாமல் உங்களுக்கு மதுரை போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஊட்டி போகலாம், கோயம்புத்தூர் போகலாம், அப்புறம் நிறைய அதுமாதிரி சேலம், ஓசூர், பெங்களூர், இது மாதிரி நிறைய சிட்டிக்கு போகிறதுக்கு இது மெயின் ரிங் ரோடுங்க. என்ன இதுனா சிட்டியோட கன்ஜஸ்டடு டிராஃபிக் இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக போட்ட ரிங் ரோடு. 26 கிலோமீட்ரு சிங்கிள் ஸ்ட்ரெச் ரிங் ரோடு. இந்த ரிங் ரோட்டை ஒட்டி இந்த ரிங் ரோடு எங்கன்னா துவாக்குடி அசூர் டோல் பிளாசாலேருந்து தஞ்சாவூர் NHலேருந்து மதுரை NHயில் வந்து பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் போகுது இந்த ரிங் ரோடு. ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது திருச்சி மதுரை NHயில். இந்த ரிங் ரோட்டை ஒட்டியே பார்த்திங்கன்னா ரிங் ரோடு பக்கத்தில் நிற்கிறேன். நேராக போட்டு ஒரு 200 மீட்டரில் நிற்கிறோம் பாருங்கள். அந்த ரிங் ரோட்டில் தான் பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த ரிங் ரோட்டை ஒட்டியே இது எலந்தப்பட்டி ஊர். எலந்தப்பட்டிங்கிற ராயல் சிட்டி அப்படிங்கிற ஒரு லேஅவுட்டில் நிற்கிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது 40 ஃபீட் ரோடு, இப்படி வந்து 80 ஃபீட் ஆகிடுதுங்க. அதுலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு இது 40 ஃபீட்டு தான் லேஅவுட் ரோடு. 40 ஃபீட்டு கொஞ்சம் தூரத்துலேருந்து அப்படியே 80 ஃபீட் ஆகிடுது. இதுலேருந்து அந்த சேப்புக்கல் வரைக்கும் உங்களுக்கு 80 ஃபீட் ரோடு. அந்த ரோடு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சூரியூர் டு திருவெரும்பூர் ரோடு. இந்த பக்கத்தில் இது ஒலிம்பிக் அகாடமி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டுருக்கு. அதுக்கு பேரலில் பின்னாடி வந்து சென்ட்ரல் ஜெயில் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து சூரியூர் 4 ரோடு. அந்த தெரியுறது தான் உங்களுக்கு வந்து அன்னை அக்ரோ ப்ராடக்ட் கம்பெனி இது மாடர்ன் ரைஸ் மில் டவர். இது அங்கே தான் 4 ரோடு.
சூரியூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர், திருவரம்புலேருந்து ஒரு 11 கிலோமீட்டர், மாத்தூர்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர், திருச்சி ஏர்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நியரபவுட் வந்து ஒரு 15 கிலோமீட்டரில் இங்கே சிட்டுவேட் ஆகிருக்கும். இந்த ஏரியாவில் ஒரு வடக்கு கிழக்கு கார்னர் பிளாட்டு, நார்த் அண்டு சவுத்து நார்த் அண்டு ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. பியூர் அண்ட் பியூர் வந்து இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். இன்னும் ரெசிடென்ஷியல் ஹவுசஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதுக்கு வீட்டுக்கு அதுக்கு நிறைய போட்டு ஒரு 300 மீட்டர் இருக்கும். பக்கத்துலலாம் நிறைய வீடு இருக்குது. ஆனால் இன்னும் இந்த ஏரியாவில் இந்த பிளாட்டில் இந்த லேஅவுட்டில் இன்னும் வீடெல்லாம் வரல. இது பியூராக வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் தான். என்னென்னா ரிங் ரோட்டை ஒட்டி இருக்கிறது பெரிய அட்வான்டேஜ். இது எல்லாமே அது முன்னாடி சொன்ன மாதிரி 5 NH வந்து லிங்க் பண்ண ரிங் ரோடு. நீங்கள் மேஜராக வந்து டெல்டா தஞ்சாவூருக்கு வந்தானே எங்கே டெல்டாலேருந்து வந்தீங்கனாலும் இந்த திருச்சி கொடைக்கானல் போனாலும் சரி, ஊட்டி போனாலும் சரி, கோயம்புத்தூர் போனாலும் சரி, மதுரை போனாலும் சரி, இந்த ரிங் ரோட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற யூஸ் பண்ணணும். மஸ்ட்டு இதுதான் இந்த ரிங் ரோட்டை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போங்கிறப்ப ரிங் ரோட்டை ஒட்டி போத் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடு ஏரியா எல்லாமே ரெசிடென்ஷியல் பிளாட்டு நிறையா வந்துட்டுங்க. இதனாலே இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டு, இது இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா பக்கத்துலேயே உங்களுக்கு ஒலிம்பிக் அகாடமி இருக்குது, அதுக்கு பின்னாடி சென்ட்ரல் ஜெயில் இருக்குது, சிப்காட் எல்லாமே வருது. திருச்சி சிட்டிலேருந்து உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 15 கிலோமீட்டர், அது மாதிரி ஏர்போர்ட்லேருந்து 15 கிலோமீட்டரு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் நியரபோட்டு ஒரு 40 to 45 கிலோமீட்டரில் தஞ்சாவூர். இது வந்து உங்களுக்கு 40 அடி ரோடு. இது வந்து தென்னோடல் ரோடு. இது டுவர்ட்ஸ் வந்து சவுத்து, இது டுவர்ட்ஸ் வந்து நார்த்து. தென்னோடல் ரோடு 40 அடி ரோடு. இது கிளமல் ரோடு. இந்த பிளாட்டு தான் இப்போ உங்களுக்கு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து 80 அடிங்க. இந்த அத்துக்கல்லேருந்து இது வரைக்கும் 80 அடி. 80 இது அந்த பின்னாடி அது வரைக்கும் 80. இது வந்து 40 அடி ரோடு. இந்த பிளாட்டு தாங்க உங்களுக்கு. கிழக்கு பக்கம் 60 அடி இருக்குது. ரெண்டாக பிரிக்கிறது பாசிபிலிட்டி இருக்குது. கேன் பி டிவைட் இன்ட்டு 2 பிளாட்ஸு, 30 into 40, 30 into 40 ரெண்டாக இது டிவைட் பண்ணிக்கலாம். என்ன ரீசன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது நார்த்து, இது சவுத்து. ரிங் ரோடை ஒட்டி அந்த பாருங்கள் ரேம்ப் இருக்குது, ரிங் ரோடை ஒட்டி வருது. இந்த நார்த்து உங்களுக்கு ஈஸ்ட்டு சைடு 60 இருக்கிறதுனால 60 அடி இருக்கிறதுனால ரெண்டாக பிரிக்கலாம். 30க்கு 40, 30க்கு 40 ரெண்டாக பிரிக்கலாம். டோட்டல் ஏரியா வந்து 60க்கு 40. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்து கணக்கு, இந்த இடத்து கணக்கு. இது 40 அடி ரோடு. அது வந்து 80 பைக் கிடக்குல்ல, இந்த கல்லுலேருந்து அந்த கல் வரைக்கும் 80 அடி ரோடு. நம்மளுக்கு பெரிய அட்வான்டேஜே தான். அந்த 40 வந்து 4 பிளாட்டுக்கு வந்தோன்னா 80 மாறுது. அதுமாதிரி சேப்புக்கல்ல வரைக்கும் நம்மளுக்கு வந்து 80 அடி ரோடு இருக்குது. இது பார்க்கிங்க்கு சூப்பரான ஏரியா. அது செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர், ஈஸ்ட் ஃபேஸிங்கும் வந்து 60 அடி இருக்கிறதுனால 60 ஃபீட் இருக்கிறதுனால ரெண்டாக டிவைட் பண்ணிக்கலாம். 30க்கு 40, 30க்கு 40ன்னு. அது 40 உங்களுக்கு வந்து நீளம் 40, அகலம் 60 உங்களுக்கு. வித்து வந்து 60, லென்த்து வந்து 40. இப்போ டோட்டல் 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. முன்னாடியே சொன்ன மாதிரி பியூர் அண்ட் பியூர். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 1200 சொல்கிறாங்க ப்ரைஸு. பட் வந்து சிட்டிங் அண்ட் பி அரேஞ்ச் வித் த டைரக்ட் ஓனர். இனி வந்து இன்னொரு ஆஃப்டர் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முடிஞ்சு, ஒலிம்பிக் அகாடமி, சென்ட்ரல் ஜெயில், சிப்காட் எல்லாம் முடிஞ்சு, இந்த ரோடு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரிங் ரோடு வந்து வைடனிங் டபுள் வே ரோடு வரப்போகுது. 26 கிலோமீட்டர் இருக்கும் ரோடு. வந்து டபுள் சைடு ரோடு, சென்ட்ரல் மீடியன் போட்டு டபுள் சைடு ஆக்க போகிறாங்க. அது ப்ரொபோசலில் இருக்குது. மேபி வித்தின் 2 or 3 இயர்ஸ்க்குள்ளே அது இம்ப்ளிமெண்ட் ஆகிரும். அப்படியெல்லாம் வந்தாங்கன்னா இந்த ஏரியாவெலாம் பயங்கரமாக டெவலப் ஆகிரும். இப்போ நிறைய ப்ரொமோட்டர்ஸும் அங்கே போட்டு வைக்கிறாங்க. 1500 போயிட்டுருக்கு. இப்போ அவங்க வந்து 1200 தான். இது ஏற்கனவே வாங்கின பிளாட். இது ரீசேலு 1200 சொல்கிறாங்க. பட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பேமெண்ட்டை பொறுத்த வந்து பார்ட்டிகிட்ட வந்து நேரடியாக பேசி குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பக்காவான ஏரியா. ரெண்டாவது இன் ஃப்யூச்சரில் நியரபட்டு 2 to 3 இயர்ஸில் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாலாம் பூம் ஆனால் இங்கே வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடுது. 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு உங்களை பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட், திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து துவாக்குடி வரைக்கும் 2 சைடும் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஒரு சதுரடி கூட வாங்க முடியாத நிலைமைக்கு வந்துடுது. ஏன்னா அந்தளவுக்கு எல்லாமே டெவலப் ஆகுது. ஓகே யூஎஸ், if you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye. பெரிய அட்வான்டேஜ் இது 40 அடி ரோடு, இது 80 அடி ரோடு, இது ஈஸ்ட்டு நார்த்து கார்னர் பிளாட். அழகாக ரெண்டாக பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவரம்பூர் ரெஜிஸ்ட்ரேஷன்.
கைட்லைன் வேல்யூ பார்த்திங்கன்னா ஒரு 100 அண்ட் 120 இருக்குது கைட்லைன் வேல்யூ, கவர்மெண்ட் கைட்லைன் வேல்யூ. மார்க்கெட் ரேட் வந்து 1200 பார்ட்டி சொல்கிறாங்க. பட் வந்து சிட்டிங்கில் வந்து நெகோஷியேட் பண்ணுறதுக்கு தெர் இஸ் பாசிபிலிட்டி. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ், குட் ஈவினிங் அண்ட் குட் டே. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னா, உங்களை அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோட்டில் நிற்கிறோம். அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு எங்கே இருக்குன்னா, திருச்சி சிட்டிலேருந்து அவுட்டரில் இருக்குது. திருச்சி சிட்டிலேருந்து அவுட்ரு உங்களுக்கு வந்து போத் வந்து சவுத்துலேருந்து வெஸ்ட்லேருந்து வர அத்தனை வெஹிக்கிளும் டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸ்ட்டு நோக்கி தஞ்சாவூரை நோக்கி போகிற அத்தனை வெஹிக்கிளும் இந்த ரோடை தாங்க யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரோடோட மெயின் பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி என்ஹெச், திருச்சி தஞ்சாவூர் என்ஹெச், அடுத்து திருச்சி புதுக்கோட்டை என்ஹெச், அடுத்து திருச்சி மதுரை என்ஹெச், அடுத்து திருச்சி திண்டுக்கல் என்ஹெச், அடுத்து திருச்சி கரூர் என்ஹெச். திருச்சி கரூர்னா திருச்சி கரூர் டு கோயம்புத்தூர் என்ஹெச். இந்த எல்லா என்ஹெச்சையும் இந்த 5 என்ஹெச்சையும் இந்த ரிங் ரோடு தானே வந்து லிங்க் பண்ணுது. அதனால் இது வந்து இப்போ வந்து பீக்கான ரிங் ரோடு. இப்போ மட்டும் இல்லை, ஃப்யூச்சர்லையும் பீக்கான ரிங் ரோடு ஆகும்போது. பிகாஸ் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து தஞ்சாவூர் வந்து டெல்டாலேருந்து வர அத்தனை வெஹிக்கிளும், டெல்டாலேருந்து திருச்சி நோக்கி வர அத்தனை வெஹிக்கிளும் இந்த ரோட்டை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. டெல்டாலேருந்து திருச்சி வழியாக போகிறது, அது ஈவன் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், ஊட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து சேலம், ஓசூர், பெங்களூர், தொட்டியம், நாமக்கல் அதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு திருச்சி, மதுரை, ராமேஸ்வரம், திருநெல்வேலி, தூத்துக்குடியாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு திருச்சி, குளித்தலை, கரூர், கோயம்புத்தூர் அந்த ரோடாக இருக்கட்டும், எல்லா வெஹிக்கிளும் வந்து அதான் முன்னாடி சொன்ன மாதிரி தஞ்சாவூருக்கு பின்னாடி உள்ள அத்தனை ஊரும், தஞ்சாவூருக்கு சார்ந்து தஞ்சாவூருக்கு பின்னாடி உள்ள அத்தனை ஊரும், வேளாங்கண்ணி, நாகூர், அப்புறம் நாகப்பட்டினம், காரைக்கால், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கும்பகோணம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, மதுக்கூர், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, வேதாரண்யம், கோடியக்கரை, தோப்புத்துறை, இந்த பக்கம் வந்திங்கன்னா மதுக்கூர், மன்னார்குடி, அதிராம்பட்டினம், இந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வர வெஹிக்கிளும் திருச்சி டுவர்ட்ஸ் வந்து திருச்சி நோக்கி வர எல்லா வெஹிக்கிளும் இந்த ரிங் ரோட்டை தான் வந்து இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்யூச்சர்லேயும் யூஸ் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த ரிங் ரோடு ரொம்ப ஃபெமிலியரான ரிங் ரோடுங்க. இது வந்து திருச்சி சிட்டியோட கன்ஜஸ்டட் டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த இந்த பெரிய ப்ராஜெக்ட் தான் இந்த ரிங் ரோடு. உண்மையிலே வந்து நல்ல பெனிஃபிஷரிங்க, இந்த நல்ல பெனிஃபிட் இந்த ரோட்னால். ஏன்னா திருச்சி இப்போ வந்து திருச்சி சிட்டிலெலாம் போய் சிட்டியோட ஹெக்டிக் கன்ஜஸ்டட் டிராஃபிக்கை விட்டு அவங்க மூவ் ஆகிறதுக்கு நியர் அபவுட் இட் வில் டேக் அரௌண்டு 2 to 3 hours ஆகுங்க. அதனாலே வந்து இந்த சிட்டி டிராஃபிக்கை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக போட்ட ரோடு இது. இந்த ரோடு வந்து இப்போயும் யூஸ் ஆகுது, ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆக போகுது. ஃப்யூச்சரில் வந்து இந்த ரோடு வந்து வைடன் ஆக போகுது, டபுள் வே ரோடு ஆக போகுது. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் மீடியன் போட்டு லெஃப்ட் சைடில் இது வைடன் பண்ண போகிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி வந்து இப்போ அது 4 வழிச்சாலை, இது வந்து 2, இதே மாதிரி வந்து கம்ப்ளீட் 1 வே ஆக்க போகிறாங்க. இந்த இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, திருச்சி தஞ்சாவூர் ஹைவேயில் உள்ள துவாக்குடி அசூர் டோல்லேருந்து திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு, சாரநாதன் காலேஜ், திருச்சி மதுரை என்ஹெச்சில் உள்ள சாரநாதன் காலேஜ் ஆப்போசிட்டு திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் இந்த ரோடு போகுதுங்க. இந்த ரோட்டில் வந்து போத் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் வந்து நிறைய போட்டு அதெல்லாம் டெவலப் ஆகிட்டு வருது இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து நம்ம நிற்கிறது எங்கப்பட்டிங்கிற ஏரியா. அந்த தான் உங்களுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், அது இது ஒலிம்பிக் அகாடமி, அதுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஜெயில் வருது. இப்போ ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டு இந்த லேண்டு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நார்த்து ஈஸ்ட்டு கார்னர் பிளாட்டு, அது போகிற பார்த்து தாங்க நாப்படி ரோடு. இது ரேம்பு போட்டு இதில் தாங்க போனது. இங்கே ஒரு 2 இங்கே இது வந்து எலந்தப்பட்டி ராயல் சிட்டின்னு பேர். இந்த சைடு உள்ளதெல்லாம் 60க்கு 40, 2400 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த சைடில் உள்ளதெல்லாம் 30க்கு 40, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஏரியாவிலையும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளாட்டு 6 லட்சம் 7 லட்சம் அப்படி நிறைய பிளாட்டு இருக்குது. பட் இந்த நான் சொன்னேன்ல உங்களுக்கு வந்து 2400 ஸ்கொயர் ஃபீட் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் பிளாட்டு ரோடு தான், நாப்படி ரோடு. அந்த பாருங்க, அதுலேருந்து இது நாப்படி ரோடு. அந்த மரத்துக்கு பக்கத்தில் இந்த உங்களுக்கு வந்து பிளாட் இருக்குங்க. ரிங் ரோட்டை ஒட்டியே, ரிங் ரோடு பக்கத்துலேயே பிளாட் இருக்குது. இது பியூராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போலாம் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஹவுசஸ் வாய்ப்பு இருக்குன்னா இன் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பாருங்கள், அந்த எல்லா வீடு இருக்குல்ல, ஒவ்வொரு வீடு இப்போ வந்துட்டுருக்கு. இன்னொரு வித்தின் 2 or 3 yearsல இந்த ஏரியா கம்ப்ளீட்டாக ரெசிடென்ஷியல் ஏரியா ஆயிரும்.
அந்த 2400 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டு போகிற பாதை இதாங்க. இது பியூராக வந்து இளந்தப்பட்டி ராயல் சிட்டிங்கிற லேஅவுட்டு. இது நிறைய ஹியூஜ் லேஅவுட்டு, நிறைய பிளாட்ஸ் இருக்குது. இப்போ இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 லட்சத்துலேருந்து பிளாட்டு நிறையா இருக்குது இந்த ஏரியாவில். அது வந்து உங்களுக்கு வந்து இங்கேருந்து சூரியூர் வந்து ஒரு 4 கிலோமீட்டர், அது திருவெரும்பூர் 12 கிலோமீட்ரு. இங்கே ஃபஸ்ட்டு 4 ரோடு உங்களுக்கு சூரியூர், திருவெரும்பூர், மாத்தூர் 4 ரோடு வரும். அதுக்கு அடுத்தது மாத்தூர் வந்து பரணி பவன் ஹோட்டல் பக்கத்தில் ஒரு 4 ரோடு. அது லெஃப்ட்டில் வந்து புதுக்கோட்டை, ரைட்டில் வந்து மாத்தூர் ஏர்போர்ட் திருச்சி டவுனு. நேராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓலையூர் 4 ரோடு, அடுத்தது வந்து பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு, திருச்சி மதுரை NH. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ். நான் இந்த சூரியூர் 4 ரோடுன்னு சொல்லியிருப்பேன். பாருங்கள் டிஸ்பிளே போர்டு. லெஃப்ட்டில் வந்து சூரியூர் 3 கிலோமீட்ரு, திருச்சி ஸ்ட்ரைட்டாக வந்து உங்களுக்கு 17 கிலோமீட்ரு. ஏர்போர்ட் அதுக்கு முன்னாடியே வருதுங்க. அதுமாதிரி ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் பூலாங்குடி, வேப்டி, HAPP, நவல்பட்டு, பர்மா காலனி வழியாக உங்களுக்கு சொல்லாமதவி, திருவெரும்பூர் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இங்கேருந்து ஒரு 11 கிலோமீட்டர். ஸ்ட்ரைட்டாக வந்து மாத்தூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு அரௌண்டு வந்து 8 கிலோமீட்டரில் மாத்தூர் 4 ரோடு. இந்த பரணி பவன் ஹோட்டல்லாம் இருக்கும்ல, அது லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு புதுக்கோட்டை NH, ரைட்டில் வந்து திருச்சி ஏர்போர்ட்டு, திருச்சி சிட்டி. ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு பஞ்சப்பூர் மதுரை, பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு, திருச்சி பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு, அது மதுரை ரோடு. இதுதான் உங்களுக்கு வந்து சூரியன் 4 ரோடு. அது உங்களுக்கு வந்து பக்கத்தில் தான் இந்த ஒலிம்பிக் சிட்டி வருது, சென்ட்ரல் ஜெயிலு, சிப்காட்லாம் வருது. இது வந்து இந்த மாடர்ன் ட்ரேஸ் வருது. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து திருவெரும்பூர் டு உங்களுக்கு கீரனூர் ரோடு, கீரனூர் புதுக்கோட்டை வயா வந்து சூரியூர் ரோடு. இது பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து அந்த அக்ரோ ஃபுட்ஸ் கம்பெனி இருக்குல்ல, மாடர்ன் ரைஸ் மில்லு, அதுதான் 4 ரோடு. லெஃப்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து துவாக்குடி, ரைட்டில் வந்து மாத்தூர், பஞ்சப்பூர், ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு சூரியூர், கீரனூர், அடுத்து புதுக்கோட்டை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் அகாடமி. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆன்கோயிங் நடந்துகிட்ருக்கு. இது ஒலிம்பிக் அகாடமிக்கு. இது ஆன் ரோட்டு மேலே உங்களுக்கு வந்து, அதாவது 4 ரோடு சொன்னால உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சூரியூர், கீரனூர், புதுக்கோட்டை. லெஃப்ட்டில் வந்து பழங்கானக்குடி வழியாக வந்து துவாக்குடி, அசூர், டோலு, தஞ்சாவூர் ரோடு. ரைட்டில் வந்து மாத்தூர் வழியாக வந்து மாத்தூர், அடுத்தது வந்து ரைட்டில் வந்து திருச்சி சிட்டி, திருச்சி ஏர்போர்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களுக்கு வந்து பஞ்சப்பூர் மதுரை NH. அந்த முன்னாடி சொன்ன மாதிரி திருச்சி, மதுரை, திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, கரூர், திண்டுக்கல், தஞ்சாவூர் 5 NH ஜாயின் பண்ணுற ரோடு தான் அந்த அவுட்டர் பைபாஸ் ரிங் ரோடு. ஜூம் பண்ணுற பாருங்கள். இந்த அக்ரோ ஃபுட்ஸ் பக்கத்தில் தான் உங்களுக்கு 4-வே ரோடு. இது ரைட்டாக இந்த ஜூம் பண்ணுற பாருங்கள், அது 4-வே ரோடு. அது ரோடு பக்கத்தில் இந்த ஏரியா பேர் வந்து இளந்தப்பட்டி. இது வந்து டுவர்ட்ஸ் திருவெரும்பூர் டு சூரியூர் ரோடு. இது வந்து டுவர்ட்ஸ் வந்து இது வந்து தென்வடல் ரோடு, டுவர்ட்ஸ் வந்து சூரியூர். இது வந்து டுவர்ட்ஸ் வந்து திருவெரும்பூர். எக்ஸாக்டாக இங்கேருந்து திருவெரும்பூர் வந்து 12 கிலோமீட்டரில் இருக்குது. சாரி 11 to 12 கிலோமீட்டர். வயா வந்து அடுத்த இளந்தப்பட்டி, அடுத்த OFT, HAPP, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவல்பட்டு, பர்மா காலனி, சோழமாதேவி, திருவெரும்பூர். இது வந்து பஸ் ரூட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து ஒலிம்பிக் அகாடமி. இப்போ இது இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன்கோயிங்கு. பின்னாடி ஜூம் பண்ண பாருங்கள், பேரலாக வந்து அது சென்ட்ரல் ஜெயில். இது அதுவும் அது ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு. இந்த ஏரியாவில் இதை பாருங்கள், இது பஸ் ரூட்.